Praise God, sisters and brothers, கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் கடந்த வாரங்களில் இயேசுவினுடைய மாட்சியிலிருந்து, மகிமையிலிருந்து, அன்பிலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட எல்லா உதவிகளுக்கும், குறிப்பாக நோயிலிருந்து விடுதலை, அதே நேரம் பாவங்களிலிருந்து விடுதலை, இன்னும் நோய் நொடிகள் இதுகளை மட்டும் இல்லாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம அந்த உலக வாழ்க்கையில இருக்கும்போது எல்லாவற்றிலிருந்தும் நம்மளை காத்து வருகின்றார். அதற்காக நாம நன்றி சொல்லி, அதற்காக சாட்சியம் சொல்லும் நேரத்துக்கு நம்ம கடந்து வந்திருக்கிறோம். பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் சாட்சியம் கூற விளைகின்றவர்கள் கரங்களை உயர்த்தி சாட்சி சொல்ல அன்போடு அழைக்கின்றேன். சோஃபி சொல்லுங்க சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். சோஃபி அன்மியூட் பண்ணுங்க சிஸ்டர். லைன்ல இருக்கீங்களா? சொல்லுங்க சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். நாளைக்கு முன்னாடி பிரதர் எனக்கு ஆரைசாமி பிரதர்கிட்ட ஒரு ப்ரேயர் ரெக்வெஸ்ட் சொல்லியிருந்தேன். என்னுடைய சகோதரியோடைய கணவருக்கு ரொம்ப வயிறு வலி, அடிக்கடி வயிறு வலிக்குன்னு சொல்லி வைத்தியம் பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டதுல ரொம்ப ப்ராப்ளம் ஆகி மஞ்சக்காமலையா இருக்குன்னு சொல்லி நம்ம குரூப்ல போட்டு ப்ரேயர் பண்ணி நல்லா ஆயிட்டு, மறுபடியும் அந்த வயிறு வலினால ஹாஸ்பிட்டல் போய் ஸ்கேன் பண்ணி பாக்குறப்ப அந்த ஏதோ கட்டி இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கட்டி கேன்சர் மாதிரி இருக்கு அப்படின்னு 2 டாக்டர் சொல்லியிருந்தாங்க. அந்த கேன்சர் கட்டியா இருக்காது அப்படின்னு டவுட்டா இருக்குன்னு சொன்னாங்க. அந்த டவுட்டை கிளியர் பண்ணணும், திரும்ப மறுபடியும் சிடி ஸ்கேன் எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்பதான் நான் 2 நாளைக்கு முன்னாடி பிரதர் ஆரிக்சாமி அவங்களுக்கு தொடர்பு ப்ரேயர் பண்ணிக்க சொல்லியிருந்தேன். அவங்க ரொம்ப ப்ரேயர் பண்ணியிருந்தாங்க. மழையா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் மெழுகனா உருகி போகும் அப்படிங்கிற ஒரு வசனத்தை பிரதர் அடிக்கடி சொல்ல சொன்னாங்க. அதே மாதிரி இயேசுவின் காயங்களால் குணமாவேன் அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லியிருந்தாங்க. அந்த வசனங்களையும் என்னுடைய சகோதரியோட கணவர் சொல்ல சொல்லி என் சகோதரிய சொல்லியிருந்தேன். இப்ப இன்னைக்கு ஸ்கேன் பண்ண போயிருந்தாங்க பிரதர். ஸ்கேன் பண்றதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ப்ரேயர் பண்ணாங்க பிரதர். இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்னு வரல. அது மாதிரி எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாங்க. அதுலயும் சரி, சாதாரண ஸ்கேன் பண்ணதுலயும் எந்த ப்ராப்ளம் இல்ல, அல்சர் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது கண்டிப்பா ஒரு சாட்சியுள்ள மகளா பிரதர் நிறுத்துவாங்க, கடவுள் நிறுத்துவாருன்னு பிரதர் சொல்லியிருந்தாங்க, உறுதியா சொல்லியிருந்தாங்க. கடவுளுக்கு கொடான கூட நன்றி சொல்றேன். இந்த ப்ரேயர் மீட்டிங்ல சாட்சி சொன்னேன். இன்னும் அவங்க ஆன்லைன்ல வரல பிரதர். அவங்களுக்கு நான் சொல்றேன், அந்த சிடி ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க, அதுவும் எடுத்திருக்காங்க. சிடி ஸ்கேன் ரிப்போர்ட் திங்கட்கிழமை தான் சொல்லுவாங்க பிரதர். கண்டிப்பா ஆண்டவர் அந்த சிடி ஸ்கேன்லயும் நல்ல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தத்தால அந்த பையனை முழுசா குணப்படுத்திட்டாரு. நாங்க நம்புறோம், என்னுடைய சகோதரி நம்புறா, சகோதரியுடைய கணவரும் நம்புறாங்க. கண்டிப்பா ஆண்டவர் அதை இல்லாம ஆக்கிடுவாரு. சின்ன பிள்ளைங்க அவங்க 2 பேரும், ரொம்ப ரொம்ப வயசுல சின்னவங்க. அவங்களுக்காக நீங்க தொடர்ந்து எல்லாரும் ப்ரேயர் பண்ணுங்க பிரதர். கடவுளுக்கு கொடான கூட நன்றி செலுத்துறேன் பிரதர். அவங்க ரொம்ப பயந்து போய் டாக்டர்கிட்ட ஆஸ்பத்திரியில எல்லா டெஸ்டும் எடுக்கும் போதும் இதுவரையிலுமே அவங்க எதிர்பார்த்தபடி, முதல்ல உங்க வாயால நீங்க சிஸ்டர் சோஃபி மன்னார்குடி தானே நீங்க சிஸ்டர்? ஆமா பிரதர். நீங்க உங்க வாயால அந்த கேன்சர் கட்டியா இருக்குமோ, அதா இருக்குமோ, இதா இருக்குமோன்னு தயவு செய்து சொல்லாதீங்க, சரியா? முதல்ல அது மாதிரி சொல்றத நிறுத்திடுங்க. ஆண்டவர் முற்றிலுமாக குணம் கொடுத்து விட்டார், சகோதரர் ப்ரேயர் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத மட்டும் விசுவசிக்கணும், அவ்வளவுதான், சரியா? அதனால ஆண்டவர் இன்னும் முழுமையாக குணம் கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் நம்ம கரங்களை கட்டி கடவுள் நன்றி சொல்வோம். ஓகே சிஸ்டர், ப்ரேயர் பண்ணிக்குவோம். ஒன்றுமே இருக்காது, எல்லாத்தையும் பண்ணி போல ஆண்டவர் உருக வைத்து விடுவார், சரியா? நன்றி சொல்லிட்டே இருக்க சொல்லுங்க.
நன்றி சொல்லிட்டே இருக்க சொல்லுங்க. அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்லயும் எதுவுமே இருக்காது. ஆண்டவர் அற்புதமாக சுகம் கொடுத்திருக்கிறார். சரியா? இப்ப நான் திங்கட்கிழமை மறுபடியும் சாட்சி சொல்லுவோம் பிரதர். ஓகே, சகோதரி சுலமாலாம் நிறுத்துவாங்க. ஆண்டவர் சொல்லுங்க 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 எடுத்து சொல்லுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ பிரதர். சுதா சிஸ்டர் அன்மியூட் பண்ணுங்க சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். சொல்லுங்க பிரதர், என்னுடைய குழந்தைக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாம இருந்தது. ஒரு 7 days கண்டினியூஸ் ஃபீவரா இருந்தது. நம்ம ப்ரேயர் ரெக்வெஸ்ட் வச்சோம். கடவுள் கிருபையில நேத்தில இருந்து ஃபீவர் இல்ல, கொஞ்சம் பெட்டரா இருக்கிறாரு. இன்னும் அவர் முழுமையா குணமடைஞ்சிருவாருன்னு நம்ம அறிக்கையிட்டு இருக்கோம். அதற்காக கடவுளுடைய அந்த பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்காக அந்த சாட்சியை நான் சொல்றேன். பிரைஸ் தி லார்ட். பாருங்க சிஸ்டர் சொன்னாங்க, அவங்க குழந்தைக்கு 7 நாளா உடல்நிலை சரியில்லாம ஃபீவரா இருந்தது. இப்ப பெட்டரா இருக்குது. முழுசா ஆண்டவர் சரியாக்கிட்டார். அவங்களே ஒரு டாக்டர். அவங்க ஒரு டாக்டரா இருந்தும் கடவுளுக்குள்ளார நம்பிக்கையோட ஜெபிக்கும் பொழுது அவருடைய குழந்தைக்கு எந்த விதமான அந்த ஃபீவர்ல இருந்து இப்ப ஆண்டவர் எடுத்துட்டாருன்னு நம்புறாங்க. அதுல இருந்து குணம் கொடுத்திருக்கிறாருன்னு அவங்க நம்புறாங்க. அதற்காக நம்ம கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்றோம். பிரைஸ் தி லார்ட். ஆக்சுவலி என்னன்னா, அவருக்கு வந்து எல்லா டெஸ்ட்டுமே எடுத்தோம் நாங்க. எல்லா, அதாவது ரொம்ப காமன் எல்லா இன்ஃபெக்ஷன்ஸ் உள்ளதும் ஆல் நெகட்டிவ் தான் வந்தது. ஆனா எந்த ஒரு மெடிசனுமே அவனுக்கு கேட்கவே இல்லை. மாத்தி 4 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி போடுறேன், 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி மறுபடியும் ஃபீவர் வருது. ரொம்ப அதாவது என்ன சொல்றது, அந்த மெடிக்கல் அது எதுவுமே வந்து அவனுக்கு யூஸ் ஆகல. அந்த நிலைமையில வந்து நம்ம பிரதர்ட்ட சொல்லி ப்ரேயர் பண்ணேன். இன்னொரு ஃபாதர் எனக்கு தெரியும், ரொம்ப நல்லா ப்ரேயர் பண்ணுவாங்க. இந்த ஃபாதரும் பண்ணாங்க. ஸோ இந்த ப்ரேயர் உடைய ஒரு வலிமையில தான் அவருடைய ஃபீவர் வந்து நான் நிறுத்த முடிஞ்சது. அதை நான் அந்த இடத்துல பதிவு பண்ணுவோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்காக இந்த இடத்துல நான் பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து டாக்டரா இருந்தும் எல்லா டெஸ்ட் எடுத்தும் மருத்துவத்துறையில எதுவுமே பண்ண முடியாதத கடவுள் சுகப்படுத்திருக்காருன்னா அது வந்து கடவுளுடைய திட்டம் என்னன்னா, நீங்க அந்த அளவுக்கு அது உணர ஆழமான நம்பிக்கையோட விசுவாசத்தோட வரணும் அப்படிங்கிறது தானே தவிர உங்களுடைய டெஸ்ட் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஐயா, அததான் நம்ம நம்புறோம். அதுக்காக தான் ஒரு இறை வார்த்தை கூட சொல்லுது. ஒருத்தர் நீங்க நம்ம பார்த்தோம்னா, அந்த ஒருத்தர் வந்து முடமா பிறந்தப்ப நம்முடைய திருத்தூதர்கள் போய் ஆண்டவர் இயேசுகிட்ட கேட்பாங்க, ஆண்டவரே இவர் வந்து இப்படி பிறந்ததுக்கு வந்து இவருடைய பாவங்களா, இவருடைய முன்னோர்கள் செய்த பாவங்களா, இதெல்லாம் கேட்பாங்க. அப்ப வந்து சொல்லுவாரு ஜீசஸ் கிரைஸ்ட் வந்தன்னா, இவருடைய முன்னோர் செய்த பாவமோ இவர் செய்த பாவமோ கிடையாது, கடவுளுடைய மாட்சியும் மகிமையும் விளங்க வேண்டும் என்பதற்காகவே அவர் இவ்வாறு பிறந்திருக்கிறான்னு சொல்லி இசை வசனம் இருக்குது இல்லையா? அதே மாதிரி உங்களுடைய எல்லா மெடிக்கல் டெஸ்ட், எல்லா மெடிக்கல் மருந்து மாத்திரைகள் டெஸ்ட் எல்லாத்தையும் விட நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவரோடு மாட்சியோடு மகிமையோடு விளங்க வேண்டும் என்று நம்பிக்கை இருக்கிறது அப்படிங்கிறத பாக்குறதுக்காக தான் கடவுள் இதெல்லாம் உங்களை சுத்த வச்சிருக்கிறார். சரியா? இப்ப கடைசி சொல்லுங்க சிஸ்டர். அதை உணர்ந்த பிரதர், நான் அதை உணர்ந்து அந்த நம்பிக்கைக்குள்ள வந்தோன்னு தான் ஆண்டவர் எல்லாத்தையும் அற்புதமாக சுகம் கொடுத்திருக்கிறார். நீங்க என்ன சொல்லுங்க, இப்ப நன்றி சொல்லிட்டே இருங்க, தேங்க் பண்ணிக்கிட்டே இருங்க. முற்றிலுமாக எல்லாமே இருக்கு. இனிமே அந்த தொந்தரவுகள் எதுவுமே வராது. கரங்களை தட்டி நம்ம கடவுளுக்கு மகிமை செய்வோம், ஆட்சி செய்வோம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். வேற யாராவது சாட்சி சொல்றவங்க சொல்லுங்க. ஜெயராணி சிஸ்டர் அன்மியூட் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். ஜெயராணி சிஸ்டர் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். என்னோட ஒரு இந்து மதத்து சகோதரி, அவங்களுடைய மருமகள் குழந்தை உண்டாகி இருந்தாங்க. அவங்களுடைய அப்பப்ப அவங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட் மற்றும் டாக்டர்ஸ் சொல்றது எல்லாமே எனக்கு வாட்ஸ்அப்ல அப்பப்ப அனுப்பிட்டு இருப்பாங்க. நான் நர்ஸ்ங்கிறதுனால அவங்களுக்கு அதை ஒரு அட்வைஸ்கள் சொல்லிட்டு இருந்தேன். போன ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு பேறுகால வலி வந்து அவங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி ட்ரிப்ஸ் போட்டிருக்காங்க. ட்ரிப்ஸ் போட்டு 6 hours ஆகியும் அந்த பொண்ணுக்கு வந்து கர்ப்பவாய் திறக்கலன்னு சொல்லி சிசேரியனுக்கு எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு அந்த பொண்ணோட அண்ணி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா. அப்போ நான் வந்து எஸ்ஐயா 66:9 உள்ள பேறுகாலத்தை ஏற்படுத்திய நான்
மகப்பேரை தடை செய்வேனா, மகப்பேற்றுக்கு காரணமான நான் கற்பையை அடைத்து விடுவேனா என்கிற வசனத்தை சொல்லி, ஆண்டவரே இப்படி சொல்லியிருக்கீங்களே, இந்த பொண்ணுக்கு பிரசவ வலி கர்ப்பம் திறக்காம சிசேரியன் பண்றதுக்காக தேட்டருக்கு கொண்டு போயிட்டாங்க, நீங்க அற்புதம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வேண்டினேன். என்ன ஒரு ஆச்சரியம்! ஆபரேஷன் தேட்டருக்கு கொண்டு போன 4 மணி நேரத்துல அவளுக்கு அழகான பெண் குழந்தை பிறந்து சொல்லி எனக்கு மெசேஜ் அனுப்புனாங்க. இந்த அற்புதத்தை பாருங்க, இறை வார்த்தையில நம்பிக்கை வச்சு ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லும் போதே அந்த நேரத்துல அந்த சகோதரி இவங்களுக்கு அந்த போன் பண்றதுக்கு தூண்டுனது யாருன்னா தூய ஆவியானவர் வழியாக ஆண்டவர் இயேசு ஒரு தூண்டுதலை கொடுத்து அந்த சகோதரிக்கு போன் பண்ணோன்னா அந்த இறை வார்த்தையை அறிக்கையிட்டு அவங்க ஜெபிக்கும் பொழுது, ஏன்னா அந்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு இறை வார்த்தை இருக்கு. நம்ம 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 பைபிள்ல எடுத்துக்கிட்டோம்னா இறை வார்த்தைகள் வந்து ஒண்ணுக்கும் ஒண்ணு இருக்கு. படிப்புக்கு, நோய்க்கு, இந்த பிரசவம், கருத்தரிக்கை, எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு இறை வார்த்தை இருக்கு. ஒரு பெரிய மெடிக்கல் புக்கை விட இது வந்து உலகளாவிய ஒரு பெரிய ஒரு பைபிள் நமக்கு இருக்கு. அதுல எல்லாமே இருக்குது. சோ அந்த வசனத்தை கரெக்டா அந்த சகோதரி அவங்களுக்கு அறிக்கை பண்ண சொல்லி இவங்க ஜெபிச்சதுனால ஆண்டவர் அற்புதமாக சிசேரியன் பண்ணி ஆபரேஷன் பண்ணி பிறக்கக்கூடிய அந்த குழந்தையை, அந்த குழந்தை சிசுவை நார்மலாக பிறக்க வைத்திருக்காருன்னா எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம் பாருங்க. மெடிக்கல் ஃபீல்டுல இருந்து மாறி அந்த குழந்தை தத்ரூபமாக பிறந்திருக்குதுன்னா எவ்வளவு பெரிய ஒரு இது. அப்ப இறை வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை உண்டு, அதை நம்ம விசுவாசத்தோட அறிக்கையிடணும். அதுதான் முக்கியம். இதற்காக கரங்களை தட்டி கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்வோம். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ். வேற யாராவது சாட்சி சொல்றவங்க இருந்தீங்கன்னா கரங்களை உயர்த்துங்க, அல்லது பிரேயர் நம்ம கடந்து செல்லலாம். சொல்லுங்க சிஸ்டர். குழந்தை தெரசால். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், சொல்லுங்க. எனக்கு வந்து நான் தொடர்ந்து இந்த ஜெபத்துல வந்துட்டே இருக்கேன். ஜூம் மீட்டிங்ல திங்கட்கிழமை வருவேன், சனிக்கிழமை சில நேரம் தான் வர முடியும். இப்ப இன்னைக்கு நான் சாட்சி சொல்றேன். எனக்கு ஏற்கனவே வந்து ஆரம்பத்துல வந்தப்ப முதுகு வலி இருந்துச்சு. ஜெபத்துல இங்க ஜெபிச்சாங்க, இறைவாக்கை அறிக்கையிட்டேன். பூரண சுகத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. எனக்கு முதுகு வலியில இருந்து விடுதலையை கொடுத்தாரு. கடவுளுக்கு கோடி நன்றி. அடுத்ததாக கை வலிக்காக நான் போன வாரம் ஜெபிச்சாரு பிரதரு. அப்ப படுக்கிறப்ப ஒரு சைடு திரும்பி என்னால படுக்க முடியலன்னு சொன்னேன். இப்ப பாத்தீங்கன்னா அப்ப அன்னைக்கே ஜெபிச்ச உடனே சொன்னாரு, நீ கை வச்சு தலைக்கு வச்சே நீங்க படுங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்னாரு. அதே மாதிரி இறைவார்த்தை நான் அறிக்கையிட்டேன். 1 பேதுரு 2:24 வாக்குத்தத்தத்தை அறிக்கையிட்டுக்கிட்டே இருந்தேன். ஆண்டவர் எனக்கு பூரண சுகத்தை கொடுத்துட்டாரு. இப்ப எனக்கு நல்லா திரும்பி படுத்தாலும் கை வலி இல்ல. கடவுள் கோடி நன்றி. அதுக்கப்புறம் நான் உட்கார்றது வந்து ஒரு வளைய மாதிரி போட்டு அந்த நுனி பகுதி, ஸ்பைனல் கார்டு நுனி பகுதி புண்ணா இருக்கிறதுனால டாக்டர் என்னை 3 மாசத்துக்கு அதை போட்டு உட்காருங்கன்னு சொன்னாரு. நான் ஜெபத்துல வச்சு ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்தாரு. நான் அதை தொடர்ந்து உட்கார்ந்துகிட்டே இருந்தேன். அப்ப போன வாரம் வியாகுலம் பிரதர் வந்து எனக்கு ஜெபிக்கும் போது நான் கேட்டேன், இதை நான் போட்டு உட்காரவான்னு. நீங்க அதைத்தான் நம்புறீங்க, ஆண்டவருடைய வார்த்தையை நம்பல, நீங்க இதை தூக்கி போடுங்கன்னு அந்த நிமிஷமே நான் தூக்கி போட்டுட்டேன். இப்ப வரைக்கும் நான் தரையில தான் உட்கார்ந்து இருக்கிறேன். இன்னும் எனக்கு வலி லைட்டா இருக்குது. இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு பூரண சுகத்தை தந்துருவாருன்னு நான் விசுவாசத்தோட அறிக்கையிட்டு இருக்கிறேன். கடவுளுக்கு கோடி கோடி நன்றி. எவ்வளவு உடம்புல வருத்தங்கள், வியாதிகள், வலிகள் இருந்தாலும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய வார்த்தையை அவர்களுக்குள்ளாக அனுப்பி ஜெபிக்கும் பொழுது எல்லாத்தையும் நம்ம வந்து 2022 ஆண்டுகளுக்கு முன்பாக நோய், பேய், வேதனை, வலி, எலும்பு பிரச்சனை, நோய் பிரச்சனை, எந்த பிரச்சனையா இருந்தாலும் பாவத்திலிருந்து எல்லாவற்றிலிருந்து விடுதலை தந்து விட்டார். சிலுவையிலே நமக்காக ரத்தம் சிந்தி. அப்படிதானே சிஸ்டர்? சூழ்நிலை இந்த உலகத்திலேயே மகிழ்ச்சி தரக்கூடியது எது அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம நிறைய பேசிட்டே போலாம், அதுக்கு டைம் இல்லை. அன்பு ஒன்றுதான் மகிழ்ச்சி தரக்கூடியது. அந்த அன்புக்காக தான் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே மரித்து, நாம எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, நொண்டியா இருக்கலாம், நொடமா இருக்கலாம், குருடா இருக்கலாம், எதுவுமே வாய் பேச முடியாம ஊமையா இருக்கலாம், யாரா இருந்தாலும் அவரு சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அவருடைய உயிரை கொடுத்து நம்ம எல்லாம் மீட்டெடுத்தார். அது காரணம் என்னன்னா அன்பு ஒன்றுதான். அந்த அன்பு ஒன்று மட்டும்தான் எல்லாராலையும் புரிந்து கொள்ள முடியும். கண் தெரியாதவங்களா இருந்தாலும் நாம் வாய் பேசும் பொழுது, காது கேட்கும் பொழுது அவங்களுக்கு அன்பை புரிந்து கொள்ள முடியும்.
ஸோ இதே மாதிரி நிறைய சொல்லலாம். கை இல்லாதவங்களா பேசும்போது காதுல கேட்கும் போது அவங்க அந்த அன்பை புரிந்து கொள்ள முடியும். அதனால எல்லாராலையும் புரிந்து கொள்ள முடியும். அந்த ஒரே அன்பை கொடுத்தவர் ஜீசஸ் கிரைஸ்ட் மட்டும்தான். அதனால அவர்கிட்ட நம்ம ஜெபிக்கும் பொழுது, அந்த இறை வார்த்தையை நீங்க அறிக்கையிடும் பொழுது உங்களுக்கு முழுமையாக விடுதலை தந்திருக்கிறான்னு நம்புறீங்கன்னா கண்டிப்பா அது சுகம் அடைஞ்சிரும். சுகம் அடைஞ்சிருச்சு. நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ பிரதர்.